ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணி அக்கா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டைலில் புதினா சிக்கன் பண்ணியிருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நம்ம இந்த சிக்கன் செய்யும் போது நல்லா அதில் உள்ள ஸ்மெல்லு, அந்த மசாலா எல்லாமே அந்த சிக்கனுக்குள்ளே போய் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது சாம்பார் சாதத்துலேருந்து ரசத்துலேருந்து எல்லாத்துக்குமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். வாங்க இந்த சிக்கன் எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சூப்பரான புதினா சிக்கன். நம்ம புதினா சிக்கன் பண்ணுறது பார்த்திங்கன்னா, நான் சிக்கனை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா கழுவிட்டு அதில் மஞ்சத்தூளும் தயிரும் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஊற வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிக்கன் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இது ஒரு அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் தான் நான் பண்ண போகிறேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு பெருசாக கட் பண்ணி ஒரு பக்கம் இருக்கட்டும். அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அரை வெங்காயம், பெரிய வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், சின்னதாக 2 பட்டை, ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை, அதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த இதை பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நம்ம சிக்கனை ரெடி பண்ணிக்க வேண்டியதுதான். நான் இப்போ சிக்கன் ஊற வச்சு ஒரு 1/2 hour ஆகிடுச்சு. வாங்க நம்ம புதினா சிக்கன் ரெடி பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கிட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். ஆயில் நம்மளுக்கு நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒரு 2லேருந்து ஒரு 2.5 ஸ்பூன் போட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அரிஞ்ச வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக அரிஞ்சிருக்குன்னு. இந்தளவு கொஞ்சம் பெருசாகவே அரிஞ்சிக்குங்க. நல்லா அந்த எண்ணெயில் இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ரொம்ப பொன்னிறமாக வதங்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஒரு குட்டி ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உங்களுக்கு தனியாக அரைச்சது இல்லைன்னா நான் அரைக்கும் போது கூட அதை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். அந்த இஞ்சி பூண்டோடைய அந்த பச்சை ஸ்மெல் நல்லா போகட்டும். வெங்காயத்தோடைய கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா அந்த இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை அதை கூட சேர்த்துக்கணும். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிக்கனையும் அது கூட சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா சுருள நல்லா கிண்டி விட்டுக்குங்க. நல்லா எண்ணெயிலே நல்லா சுருள ஒரு 4-5 வாட்டி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு சேர்க்க வேண்டிய மசாலாலாம் சேர்க்கணும். இப்போ நல்லா சுருள ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும் இந்த எண்ணெயிலே. நம்மளுக்கு சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. அந்த இதோடு சேர்ந்து நான் ஊற்றின அந்த பேஸ்ட்டு, ஆயில் இதோடு சேர்ந்து நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ அந்த டைமில் பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. மஞ்சத்தூள் நம்ம அந்த சிக்கனில் போட்டு அமுக்கி வச்சுருந்ததுனால மஞ்சத்தூள் நான் சேர்க்கலை. இப்போ பார்த்திங்கன்னா வரமிளகாய் காம்பை கிள்ளிட்டு ஒரு 6 மிளகாய் கிட்ட எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். இப்போ
உப்பை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பிரட்டி விட்டுக்குங்க. இப்போ கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் வந்து தண்ணி அதில் ஊற்றி நல்லா சிக்கன் வந்து வேகிற அளவு நல்லா வேக விடணும். சிக்கன் மூழ்கிற அளவு தண்ணி போட்டுட்டு நல்லா வேக விட்டுக்குங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி நல்லா வேக விட்டுக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு மூடியை போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா நம்மளுக்கு சிக்கன் பார்த்திங்கன்னா பஞ்சு போல் வெந்துடும். இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். வெந்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு பாருங்கள், சிக்கன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து வதங்கி நல்லா சுருண்டு பிறண்டு வந்திருக்குன்னா நல்லா சிக்கன் வந்து பஞ்சு போல் வெந்துருச்சு. இப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா கடைசியாக கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, புதினா 3ஐயும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு பிரட்டி விட்டுக்குங்க. நம்மளுக்கு சூப்பரான புதினா சிக்கன், என்னோடய ஸ்டைலில் புதினா சிக்கன் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. அது பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குது. உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கிட்டேன். சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு செம்ம ஸ்மெல்லாக இருக்குது. நம்ம பிகினர்ஸ் கூட இந்த மாதிரி நீங்கள் வந்து டக்குன்னு ரெடி பண்ணி தயிர் சாதத்துக்கு, ரசத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். பிகினர்ஸ் கூட இது மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்லாம். சூப்பரான ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு சிக்கன், புதினா சிக்கன் ஃப்ரை பாருங்கள், நல்லாயிருக்கா பார்க்குறதுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.